Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Paytmல ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம செட் பண்றது, அதாவது ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Paytm வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Paytm வந்து ஓபன் பண்ணிட்டேன். Paytm ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் வந்து பண்றேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதாவது அதுல வந்து ஒரு கேமரா ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க டிஃபால்ட்டா இதுக்கு முன்னாடி செட் பண்ண அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். நீங்க செட் பண்ணலாம் அப்படினா எம்ப்டியா இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு கேமரா ஐகான் இருக்கு பாருங்க. இந்த கேமரா வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு கீழ பாட்டம்ல ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. வியூ ப்ரொஃபைல் போட்டோ, அதுக்கு அப்புறம் சூஸ் போட்டோ ஃப்ரம் கேலரி, அதுக்கு அப்புறம் கிளிக் எ போட்டோ. கிளிக் எ போட்டோனா நீங்க வந்து போட்டோ எடுத்து அப்படியே நீங்க வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து கேலரியில இருக்கக்கூடிய போட்டோவை தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். அதனால இரண்டாவதா இருக்கக்கூடிய சூஸ் போட்டோ ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த சூஸ் போட்டோ ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த இரண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சில பர்மிஷனுக்கு வந்து அலோ பண்ண சொல்லுவாங்க. இந்த பர்மிஷனுக்கு எல்லாம் அலோ கொடுத்துக்கோங்க. while using the app சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து நான் அலோ கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்த பிறகு செலக்ட் சோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேலரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கேலரி செலக்ட் பண்ணி அப்படினா உங்களுடைய போட்டோஸ் எல்லாமே இருக்கும். இதுல எந்த போட்டோ வைக்கிறீங்களோ அந்த போட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போட்டோ வந்து நம்ம கிராப் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க கிராப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டம்ல ரொட்டேட் பண்றதுக்காக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரொட்டேட் ஐகான் நீங்க போட்டோ எதனா திருப்பணும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல ரொட்டேட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது போல உங்களுடைய போட்டோ வந்து திரும்பி இருந்தா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்ட பிறகு நீங்க கரெக்டா செட் பண்ண போறோம் அப்படின்னா சூஸ்னு சொல்லிட்டு இருக்கு. ரைட் சைடுல சூஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா இந்த போட்டோ வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை Paytmல செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துறேன். இப்போ நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா அதே பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிருக்கும். நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய Paytmல ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.